உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாவட்ட செயலாளர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த காட்சியை பார்க்கலாம். தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத், இந்த வரவேற்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களை தற்போது நியமனம் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மதுரை மாவட்டத்தின் மாநகர் வடக்கு மாவட்டத்தின் மதுரை மாவட்டத்துடைய வடக்கு மாவட்டத்தின் கழக செயலராக மதுரை விஜய் என்பன் கல்லணை அவர்களை தேர்வு செய்திருக்கிறார். இந்த தேர்வின் போது பார்த்தீங்கன்னா தற்போது அவர் அந்த விஜயிடம் அந்த அனுமதியை பெற்றுவிட்டு தற்போது மதுரைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தற்போது மதுரை சித்தம்பட்டி டோல்கேட்டில் அவருக்கு உற்சாகமாக பிரம்மாண்டமாக வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திடீரென அந்த சாலையில் பார்த்திருந்தால் ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இங்க ஒன்று கூடியிருக்கிறார்கள். இங்கு 100க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் அவருக்கு ஜேசிபி இயந்திரங்கள், குறிப்பாக அந்த பகுதியில் 2க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள், கிரேன்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அவருக்கு ராட்சச மாலைகள், அது மட்டும் மலர்கள் தூவி அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் சாலை எங்கிலும் பார்த்திருந்தால் கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்ற நீண்ட தூரமாக அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக இங்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் செண்ட மேளங்கள், வாடிப்பட்டி கூட்டு, மேலதாளங்கள் முழங்க வரவேற்பானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திடீரென சாலையில் 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள், தொண்டர்கள் கூடியதால் இந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. 2 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திருந்தால் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தானது நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபட்டு தற்போது அந்த பகுதியில் வாகனங்களை ஒரு புறம் முழுவதும் இவர்கள் அழைத்து விட்டதால் மற்றொரு புறத்தை வழிமாற்றி அமைத்து தற்போது போக்குவரத்து நெரிசலை சரி செய்தீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.